गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஸ்ரீபதியான பகவான் எல்லாரையும் ஜெயிச்சுன்னு வராராம். இந்த கிருஷ்ணாவதாரத்துல பெரியோர்கள் அப்படிதான் சொல்லுவான். பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி இந்த நந்தகோகுலத்துல இருந்தார். அதுக்கப்புறம் இந்த பிருந்தாவனத்துல இருக்காரோனோ. இந்த பிருந்தாவனத்துல இருக்கும்போது முதல்ல பிரம்மமோகன லீலை பண்ணி பிரம்மதேவரை ஜெயிச்சார். அடுத்தது கோவர்தனோத்தாரணம் பண்ணி இந்திரனை ஜெயிச்சார். இப்போ நந்தகோபர் அவருடைய வியாஜமாக வருணனை ஜெயிக்க போறார். அடுத்தது உலகத்துல ஒருத்தர் இருக்கான், அவனை ஜெயிக்கவே முடியாதுன்னு எல்லாரும் அகப்பட்டுண்டா. அவன் யாருன்னா மன்மதன். அந்த மன்மதனை ஜெயிச்சவா 2 பேரு தான், ஒன்னு கிருஷ்ணன், மற்றொன்று பரமேஸ்வரன். இந்த மாதிரி இந்த மன்மதனை ஜெயிக்கிறதுக்காக பண்ண லீலை தான் ராசலீலை அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தனா ஜெயிச்சுன்னு வரார். மேல இந்த அத்தியாயத்துல வருண பகவான ஜெயித்தார் அப்படின்றது போல ஒரு சின்ன சரித்திரம் இந்த அத்தியாயத்துல வருது. என்னன்னா, பகவானுடைய பிதாவா இருக்கக்கூடிய நந்தகோபர் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு மறுநாள் கார்த்தால துவாதசி, இந்த துவாதசி அனுஷ்டானம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்நானத்துக்கு போயிட்டார். அவருக்கு அந்த காலம் தெரியல, ரொம்ப சீக்கிரமாவே எழுந்துட்டார். முழிப்பு வந்துடுது. விடிஞ்சிருத்தோன்னு நினைச்சுன்னு ஸ்நானத்துக்கு வந்துட்டார். யமுனையில துவாதசி அன்று வெடிகார்த்தாலைக்கு முன்னாடியே வெடிகார்த்தால ஸ்நானம் பண்ணலாம், தப்பு இல்லை. நம்ம ராத்திரி ஒரு 2-3 மணிக்கெல்லாம் ஸ்நானம் பண்றது தப்பாக சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. ஆனா கங்கையை பார்த்தோம்னா அந்த கங்கையில மாத்திரம் 24 மணி நேரமும் ஸ்நானம் பண்ணலாம், தோஷம் இல்லைன்னு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. கங்கையை தவிர நீங்க வேற எந்த நதியா இருந்தாலும் சரி, ராத்திரி காலத்துல இந்த மாதிரி அக்காலத்துல ஸ்நானம் பண்ணக்கூடாது. அதனால இந்த யமுனையில ராத்திரி ஒரு 2-3 மணி அந்த சமயத்துல நந்தகோபர் ஸ்நானம் பண்றதுக்காக வந்தார். இப்படி ஸ்நானம் பண்றதுக்காக வந்த உடனே இந்த மாதிரி வந்தா அந்த சமயத்துல எல்லாம் வருண பார்ஷதர்கள்லாம் இந்த ஜீவனை தூக்கின்னு போயிடுவா போல இருக்க, தண்டனை கொடுக்கறதுக்காக. அந்த மாதிரி நந்தகோபர் ஸ்நானம் பண்ணிட்டே இருக்கும்போது வருணுடைய பார்ஷதர்கள் பார்த்தா யாரோ தப்பான சமயத்துல ஸ்நானம் பண்றான்னு நந்தகோபரை அங்க வருணலோகத்துக்கு அழைச்சின்னு போயிட்டா. போன நந்தகோபரை ஸ்நானம் பண்ணிட்டே இருந்தார். காணோம்னு உடனே அங்க சில கோபர்கள்லாம் இருக்கா பக்கத்துல. நந்தகோபரை காண உடனே கிருஷ்ணா பலராமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிடுறா. உடனே பலராம சுவாமியும் கிருஷ்ணனும் வந்தார். பார்த்தா இங்க நந்தகோபர் இல்லைன்னு உடனே கிருஷ்ணன் தெரிந்து கொண்டார். வருண பார்ஷதர்கள்லாம் சேர்ந்துட்டு வருணலோகத்துக்கு தான் நம்ம அப்பாவை அழிச்சின்னு போயிருக்கான்னு நேரா வருணலோகத்துக்கு போயிட்டார் பகவான் கிருஷ்ணன். பகவானே இங்க வரார்னு தெரிந்து கொண்ட உடனே இப்பதான் வருணன் அந்த பார்ஷதால பார்த்து கேட்கிறான், யாரடா நீங்க அழிச்சுன்னு வந்திருக்கேன்? கிருஷ்ணனுடைய அப்பாடா இவர் நந்தகோபர். பகவான் மேல என்ன பண்ண போறாரோன்னு சொல்லிட்டு வருணலோகத்துல வருணன் பயந்துட்டே இருக்கும்போது கிருஷ்ண பகவான் உள்ள வந்த உடனே சித்தமா இருக்கான் பகவானுக்கு உபச்சாரம் பண்ணணும்னு. வருணம் எங்காத்துக்கு தேடி நீங்க வந்திருக்கேலே அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் மாதிரிலாம் திமிருப்பட்டு அப்புறம் அடி வாங்கி திருந்தாதபடிக்கு முதல்லயே வருணன் சுதாரிச்சுட்டார். இந்த வருண பார்ஷதர்கள் பண்ணது தப்பு, நந்தகோபர் அழிச்சன் வந்தது தப்புன்றது போல தெரிந்து கொண்டு பகவானை முன்னாடியே ஸ்தோத்திரம் பண்ணி, பிரபோ இவா தப்பாக காரியம் பண்ணிட்டா, இவங்க அப்பான்னு தெரியாது, ஆனா நீங்க எங்க ஆத்துக்கு வந்திருக்கேலே, இவா பண்ண தப்புனால என்ன நடந்ததுன்னா வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு நீங்க என்ன தேடி நீங்க வந்தேல், ரொம்ப சந்தோஷம்னு அந்த கிருஷ்ணருக்கு அர்க்யபாத்திய ஆச்சமனியங்கள்லாம் கொடுத்து பூஜை வருணலோகத்துல நந்தகோபர் பார்த்துட்டே இருக்கும்போது கிருஷ்ணருக்கு அந்த வருணலோகத்துல பூஜையானது நடக்கிறது. இப்படி பகவானுக்கு சமஸ்த உபச்சாரங்கள் பண்ணி பூஜை பண்ணி பகவான் கிட்ட ஒரு சின்னதா வருணன் ஸ்தோத்திரம் பண்றார். பிரபோ இந்த உலகத்துல பெரிய விஷயம் என்னது? அபவர்க்கம், வைகுண்டம்னு சொல்லக்கூடிய விஷயம் தானே. வைகுண்டம் யோகி துர்லபம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட வைகுண்டம் கிடைச்சா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேனோ அவ்வளோ சந்தோஷப்படுற என்னுடைய ஆத்துக்கு நீங்க வந்த உடனே எப்பேற்பட்ட திருவடி, இந்த திருவடி எங்க ஆத்துக்கு இந்த நிமித்தமாக வந்ததே அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேல இந்த வருண பார்ஷதர்களை நீங்க க்ஷமிக்கணும். நான் சொன்ன ஆக்ஞை தான் அவ பண்ணா, ஆனா இது உங்க அப்பான்னு தெரியாதனால பண்ணிட்டா, நீங்க அவர்களை க்ஷமிக்கணும். ஆனா இவா பண்ண தப்புனால நீங்க உங்களுடைய திருவடி என் ஆத்துல படுவது போல எனக்கு பாக்கியம். நீங்க இங்க வந்தது நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். அதனால எங்க யாரு மேலும் நீங்க கோபிச்சுக்க கூடாது. தோ நந்தகோபர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நந்தகோபரை அழிச்சன் கிருஷ்ணனுடைய கையில ஒப்படைத்தார். உடனே பகவானும் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்ணி அங்கேருந்து அப்பாவை கண்ணை மூட சொன்னார்.
அடுத்த க்ஷணம் பார்த்தா அந்த யமுனை கரையில அந்த கோபர்கள் முன்னாடி பகவான் கிருஷ்ணனும் நந்தகோபரும் வந்துட்டார். இப்படி வந்த உடனே எப்போ இவா ரெண்டு பேரும் போனாலே ஆலையே காணும்னு இப்படி ஆசையா பார்த்துட்டு இருக்கும்போது நந்தகோபர் வந்த உடனே இந்த கோபர்கள்லாம் போய் கட்டிண்டு எந்த ஆபத்தும் இல்லையனும்னா கிருஷ்ணன் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் அந்த நந்தகோபர்கிட்ட இந்த கோபர்கள்லாம் கிருஷ்ணன் பண்ணினதை கதையா சொல்லுவா. ஆனா இங்க என்னன்னா இன்னைக்கு தலைகீழாக நாங்க அங்க போனோம் காத்தா அந்த வருணலோகத்துல வருணன் அப்படி தேஜஸ்வியா இருந்தா வருண பார்ஷதர்கள் எல்லோரும் நம்ம கிருஷ்ணனுக்கு பூஜை பண்றாடி அப்படின்னு யசோதையை பார்த்து சொல்ற. அந்த கோபர்கள்லாம் பார்த்து நம்ம கிருஷ்ணனை வரணும்னு கூப்பிட்டு அர்க்கியபாத்திய ஆச்சமணி எல்லாம் கொடுத்து எல்லா உபச்சாரங்களும் வருணலோகத்துல நடக்கிறது. நம்ம கிருஷ்ணன் வைகுண்ட வாசியோன்னு நம்ம கிருஷ்ணனை பார்த்து பயந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம கிருஷ்ணன் சொல்லிட்டு எப்பயுமே கோபர்கள் இந்த அசுரன சம்மாரம் பண்ணினா அந்த கதை பண்ணினான்னு இவன் ஆசையா நந்தகோபன்ட்ட சொல்றது போக நந்தகோபர் வருணலோகத்துல நடந்த கதையெல்லாம் யசோதை கிட்டையும் கோபர்கள் கிட்டையும் ஆசையாக சொல்ற. இவ்வாறு நந்தகோபன் இங்க கதை சொல்லிட்டே இருக்கும்போது யசோதம்மா மடியில படுத்துட்டு கிருஷ்ணர் தூங்கிட்டாராம். உடனே இந்த கோபர்கள்லாம் நந்தகோபன்ட்ட போய் உன் பையன் தான் வைகுண்ட வாசின்னு தெரிஞ்செடுத்து அப்பேற்பட்ட பாக்கியம் உனக்கு, அதனால உன் பையன் வைகுண்ட வாசியா இருக்கக்கூடிய பட்சத்துல வைகுண்டம் யோகி துர்லபம்னு சொல்றால, நாமெல்லாம் இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான ஜென்மா எடுத்து வைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த பிரபுவை பார்க்க போறோம். இப்ப அந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த பிரபுவை இந்த கிருஷ்ணன் நினைச்சா நம்மளுக்கு காண்பிக்க முடியுமோன்னு, அந்த வைகுண்டத்துல இருக்கக்கூடிய ஆனந்தத்தை நம்மளுக்கு கொடுக்க முடியுமோன்னு, நாமளும் வைகுண்ட வாசிய தரிசனம் பண்ணிட்டோம்னா இந்த ஜென்மாவை பத்தி கவலைப்படாம இருக்க முடியுமோன்னு அது கிருஷ்ணன்ட்ட வேணா கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு நந்தகோபர்கிட்ட இந்த கோபர்கள்லாம் கேட்குறார்கள். குழந்தை தூங்குறான், எழுந்துட்டு வேணா கேட்டு பார்ப்போம் அப்படின்ன உடனே கிருஷ்ணர் தூங்குறது போல நடிச்சுட்டு இருக்காராம் கண்ணை மூடிண்டு. உடனே நான் தூங்கலை, சும்மா தான் கண்ணை மூடின்னு படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிருந்தாவன வாசிகள் மேல பகவானுக்கு அப்படி ஒரு ஆசை. இவாளுக்காக வைகுண்டத்துக்கு என்ன போறது, இங்கேருந்து வைகுண்டத்தை இங்க வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணார்னா எல்லோரையும் கண்ணை மூடிக்கோங்கோ அப்படின்னு கண்ணை மூடிண்டு இப்ப கண்ணை தரங்கோன்னா அப்படியே பார்த்தா அந்த க்ஷீராப்தி இங்கேயும் அங்கேயும் பார்க்கடல், அப்படி ஒரு பார்க்கடல். அந்த பார்க்கடல்ல பார்த்தா அந்த முன்னாடி ஒரு வைஷ்ரவனம் அப்படின்ற கூடிய ஒரு வனம். அந்த வனத்துல சப்த துவாரங்கள், ஒவ்வொரு துவாரத்தையும் தாண்டின்னு வரும்போது ஒவ்வொரு ஆச்சரியம். வைகுண்டவனன் அப்படிதானே இருந்தது திருத்திய ஸ்கந்தத்துல. அப்படி ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் பார்த்துட்டே எல்லாரும் வரும்போது கடைசியா அந்த ஒரு கதவை திறந்தா அங்க பிரபு பார்க்கடலுக்கு நடுப்புற ஆதிசேஷன்ல 1000 தலை இருக்கக்கூடிய அந்த பாம்பு, அந்த பாம்பு மேல பகவான் படுத்துட்டு இருக்கார். ஸ்ரீதேவி திருவடி சேவை பண்றா. உபனிஷத்தெல்லாம் திவ்ய சுந்தரிகளாமாக சாமரம் வீசறது, வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றது. அப்புறம் நாரதாதி பாகவதல் தும்புரு முதலியவர்கள் பாடின்னு இருக்கா. மற்ற பாகவதர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா. ஜெய விஜயர்கள்லாம் காவல் காக்குறா. விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் விஷ்ணு சேவை செஞ்சுட்டு இருக்கா. இப்படி ஆனந்தகரமான வைகுண்டம். அங்க படுத்துன்னு இருக்கிறது யாரு அப்படின்னா சதுர்புஜத்தோட பத்மநாப சுவாமியா படுத்துக்கலையா. இப்ப இவா கிட்ட பழகின்னு இருக்காரு இந்த கிருஷ்ணனாக 2 கை 2 காலாக கொண்டையோட மயில் பீலியோட புல்லாங்குழலோட படுத்துட்டு இருக்காராம். ஏன்னா தான் அதுன்னு காண்பிக்கணுமோனோ. வைகுண்டம்னா அங்க சதுர்புஜத்தோட ஏதோ ஒரு பகவான் படுத்துட்டு இருக்கார், இவருக்கும் கிருஷ்ணருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சின்ற போறான்றதுனால அங்க கிருஷ்ணர் சாதாரண 2 கை 2 கால் இவா கூட பழகிற கிருஷ்ணராக படுத்துட்டு இருக்காராம். கிருஷ்ணர் தலையில மயில் பேலியோட புல்லாங்குழலோட படுத்துட்டு இருக்கார். ஸ்ரீதேவி திருவடி சேவை பண்றா அந்த கிருஷ்ணனுக்கு. உடனே அங்க இருக்கா ஒரு பையன், அந்த ஸ்ரீதாமா பார்த்தான். நம்ம கிச்சன்டா அப்படின்னு அவனுக்கு வாயில கிருஷ்ணன் கூட வரல. நம்ம கிச்சன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனும் அந்த ஆதிசேஷத்துல ஏறி உக்காந்துட்டு பகவான் கூட பேசணும்னு வரான். இப்படி வந்துட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற விஷ்ணு பார்ஷதர்கள் தடுத்துட்டு போக விடலையாம். போக விடலைன்ன உடனே எங்க கிச்சன் உள்ள போகணும்னு, உங்க கிச்சன்லாம் உங்க ஊர்ல வச்சுக்கோ. என்னடா உங்க கிச்சன் எங்க கிச்சன், முனையா பதவியஸ்ய நிசங்கேன ஒரு ஜென்மபிகின்னு அந்த முனிவர்கள்லாம் ஜென்மமா எல்லாத்தையும் தியாகம் பண்ணி காட்டுல தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இன்னும் ஒரு திருவடி கூட பார்க்க முடியல.
அப்பேற்பட்ட பகவான் உங்களுக்கு கிருபை பண்ணணும்னு பூலோகத்துல வந்து பிருந்தாவனத்துல உங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அதை உங்க ஊர்ல இங்கெல்லாம் வந்தா இங்கெல்லாம் தரிசனம் பண்ணணுன்றது போல இந்த விஷ்ணு பார்ஷதர்கள் தடுத்துட்டா, உடனே அந்த கிருஷ்ணனை பார்த்து இங்கேருந்து அந்த கோப குழந்தைகள்லாம் சொல்றாலாம், நாங்க வைகுண்டம் வைகுண்டம்னு ஆசைப்பட்டுன்னு இங்க வந்தோம் இந்த வைகுண்டத்துக்கு. இந்த தரித்திர வைகுண்டம் வேண்டாம் கிருஷ்ணா, நாம வா நம்ம பிருந்தாவனத்துக்கே போலாம். இந்த பிருந்தாவனத்துக்கு போனா நீ என் தோல் மேல கை போடுவ, நான் உன் தோல் மேல கை போடுவேன். அப்புறம் நான் உன்னை குதிரை மாதிரி தாண்டுவேன், நீ என்ன குதிரை மாதிரி தாண்டுவ. நீ பாடுவ, நான் ஆடுவேன், நான் பாடுவேன், நீ ஆடுவ. உன் சாப்பாடு நான் சாப்பிடுவேன், என் சாப்பாடு நீ சாப்பிடுவ. எனக்கு கால் வலிச்சா நீ பிடிச்சி விடுவேன், உனக்கு கால் வலிச்சா நான் பிடிச்சிடுவேன். இந்த மாதிரி சௌலபியமாக இருக்கக்கூடிய அந்த பிருந்தாவனம் எங்க கட்டுக்கோப்பா இருக்கக்கூடிய உன்னை மாத்திரம் பார்த்துட்டே இருக்கக்கூடிய இந்த தரித்திர வைகுண்டம் எங்க? அதனால இந்த வைகுண்டத்துக்கு வேண்டாம், வா நம்ம பிருந்தாவனத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்ன உடனே பகவான் எல்லோரையும் கண்ணை மூடுங்கோ அப்படின்னார். கண்ணை மூடி கண்ணை திறந்த உடனே அவ பிருந்தாவனத்துக்கு வந்துட்டா. பிருந்தாவனத்துக்கு வந்த உடனே அந்த குழந்தைகள்லாம் போய் கட்டிண்டா அப்படின்னு கர்ணாகர்ணிகையாக பெரியோர்கள் இது ஒரு கதை. ஆனா பாகவதத்துல எப்படி இருக்குன்னா, இப்படி பகவான் வைகுண்ட தரிசனத்தை எல்லோருக்கும் கொடுத்து சந்தோஷப்படுத்தினார்னு கதை. ஆனா இப்படி எல்லாம் அந்த வைகுண்டத்துல ஒரு சம்பவம் நடந்ததுன்னு பெரியோர்கள்லாம் சொல்லுவா. அதனாலதான் இந்த கோபிகா கீதத்துல அவ சொல்லும் போது அதிகம் ஜெயதி வைகுண்டாது, வைகுண்டத்தை விட இந்த ஆயர்பாடி இந்த பிருந்தாவனம் உயர்வா எடுத்துன்னு ஏன் சொன்னான்னா இந்த ஒரு லீலைனாலன்னு பெரியவாளா இதுக்கு உபமானம் இப்படி சொல்லுவா. குருநாதரும் இப்படிதான் சொல்லுவார். அதனால பிரபு இந்த பிருந்தாவனம் வாசிகள் மேல வச்ச ஆசையினால தன்னுடைய வைகுண்ட ரூபத்தை, யோகி துர்லபமா இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை பிருந்தாவன பக்தர்களுக்கு காண்பிச்சார் அப்படின்னு ஒரு சின்ன லீல இத பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சு இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்றார். மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச அஷ்டாவிம்சோऽध्यायः श्रीशुक उवाच एकादश्यां निराहारः समभ्यर्च्य जनार्दनं स्नातुं नन्दस्तु कालिन्द्याः द्वादश्यां जलमाविशत् तं गृहीत्वा नयद्भृत्यः वरुणस्यासुरोऽन्तिकम् अविज्ञाय आसुरीं वेलां प्रविष्टमुदकं निशि चुक्रुषुः तम् अपश्यन्तः कृष्णरामेति गोपिकाः भगवान् तदुपश्रुत्य पितरं वरुणाहृतं तदन्तिकं गतो राजन् स्वानाम् अभयदो विभुः प्राप्तं वीक्ष्य हृषीकेशं लोकपालः सपर्यया महत्या पूजयित्वा आह तद्दर्शनमहोत्सवः। वरुण उवाच अद्य मे निभृतो देहः अद्यैव अर्चोऽधिगतः प्रभो त्वत्पादभाजो भगवन् अवापुः पारमध्वनः नमस्तुभ्यं भगवते ब्रह्मणे परमात्मने न यत्र श्रूयते माया लोकसृष्टिविकल्पना अजानता मामकेन मूढेनाकार्यवेदिना आनीतोऽयं तव पिता तद्भवान् क्षन्तुमर्हति ममापि अनुग्रहं कृष्ण कर्तुमर्हसि अशेषदृक् गोविन्दानीयतामेषः पिता ते पितृवत्सला। श्रीशुक उवाच एवं प्रसादितः कृष्णः भगवान् ईश्वरेश्वरः आदाय अगात् स्वपितरं बन्धूनां चावहन्मुदम् नन्दस्तु अतीन्द्रियं दृष्ट्वा लोकपालमहोदयं कृष्णे च सन्नतिं तेषां ज्ञातिभ्यो विस्मितोऽब्रवीत् ते त्वौत्सुक्य धियो राजन्
मत्वा गोपास्तमीश्वरम् अपि नः स्वगतिं सूक्ष्माम् उपाधास्यत् अधीश्वरः इति स्वानां स भगवान् विज्ञाय अखिलदृक्स्वयं सङ्कल्पसिद्धये तेषां कृपयैतदचिन्तयत् जनो वै लोक एतस्मिन् अविद्याकामकर्मभिः उच्चावचासु गतिषु न वेदस्वां गतिं भ्रमन् इति सञ्चिन्त्य भगवान् महाकारुणिको हरिः दर्शयामास लोकं स्वं गोपानां तमसः परं सत्यं ज्ञानम् अनन्तं यत् ब्रह्मज्योतिः सनातनं यद्धि पश्यति मुनयः गुणापाये समाहिताः ते तु ब्रह्महृदां नीताः मग्नाः कृष्णेन चोद्धृताः ददृशुः ब्रह्मणो लोकं यत्राक्रूरो अध्यगात् पुरा नन्दादयस्तु तं दृष्ट्वा परमानन्दनिर्वृताः कृष्णं च तत्र छन्दोभिः स्तूयमानं सुविस्मिताः। श्रीहरये नमः। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे पूर्वार्धे 28 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।